ஹாய் நண்பா, எல்லாருமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஆப்பிள் ஐஃபோன் 16 சீரீஸ் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா க்ளோபில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லிட்டு லீக்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த லீக்ஸ் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் அப்போ உண்மையாகவும் ஆயிருக்கு. ஏன்னா அதுதான் உலக வழக்கமும். இப்போலாம் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஹைப் ஏற்படுத்துன்றக்காண்டி அவங்களே கூட லீக்ஸ் எல்லாம் கொடுத்து போட சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லி நான் கேள்வியும் பட்டிருக்கேன். அப்படி மாதிரி இந்த ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கான டைஅப் பிராண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். கேஸ் தயாரிக்கிறவங்க, கேமரா லென்ஸ் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறவங்க, அந்த யூஸ்வலாக அந்த மிஷின் கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ஃப்ரேமை உருவாக்குறவங்க, அவங்கள்ட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் ப்ளூ பிரிண்ட்டுன்றது கசிஞ்சிருது. அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க டக்குன்னு லீக்ஸ் வந்து போட்டு விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆப்பிள் ஐஃபோன் 16 சீரீஸில் 4 டிவைஸ் வழக்கம் போல் 16, 16 ப்ளஸ், 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு புது கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த வட்டம் அந்த 16 சீரீஸில் அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கலர் வேரியண்ட்டு ஆல்ரெடி அவங்க ஆப்பிள் ஃபஸ்ட்டுலேயே கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நார்மலாக இப்போலாம் பார்த்திங்கன்னா 3000 2000 ஐஃபோன் விற்கிறாங்களே, எஸ்சின்னு நினைக்கிறேன். அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூ கலர் இருந்துச்சு. இப்போ அது வந்து ட்ரெண்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி எல்லோ கலர் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சு, அது மாதிரி ரெட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ப்ளூ ட்ரெண்ட் ஆக போகுது 16 சீரீஸ்லேருந்து. அந்த 16 ப்ரோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா 4 கலர் வருது. நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அது ரொம்ப சட்டிலாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் என்னடா புதுசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, வழக்கம் போல தான். நம்ம சின்ன ஆல்ட்ரேஷனை போட்டு ஏஐ அப்படின்ற ஒரு வடையை வந்து ஆண்ட்ராய்டில் சொல்லுவாங்களே, அதே மாதிரி இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பிள் ஏஐ அப்படின்ற மாதிரி புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வட்டம் ஒரு லான்ச் அப்போ மிகப்பெரிய ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்களா, பேப்பர் இருக்கா, அதை ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அது அப்படியே டாக்குமெண்ட்டாக வந்துடும், ஆடியோ கேட்கனாலும் வந்துடும். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். அது யூஸபிள் தான். பட் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்க்காக ஒரு புதுசாக அப்கிரேட் பண்ணுறப்ப தான் மக்கள் மத்தியில் ஒரு கொஸ்டின் இருக்குது. சரி, இந்த டாப்பிக்கை விடுங்க, இப்போ அதெல்லாம் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 16 இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 2 லென்ஸு தான். கேமரா மாடல் இப்படி தான் இருக்க போகுது. நம்ம நினச்சோம் 3 லென்ஸு கொடுப்பாங்க, புதுசாக ஒரு டிசைன் வரும்னு. ஆல்ரெடி நம்ம 12 சீரீஸில் பார்த்த மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கான காரணங்களும் அவங்க லான்ச் அப்போ தான் சொல்லுவாங்க. கேட்டால் வீடியோஸ் அலைன்மெண்ட் இப்படி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்பாங்க. அப்புறம் ஏண்டா 13, 14, 15லாம் அலைன்மெண்ட்டை மாற்றுனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பின்னாடி 2 கேமரா தான். ப்ரைமரி பார்த்திங்கன்னா 14 மெகாபிக்சல், அல்ட்ரா வைடு வந்து பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல். செல்ஃபிக்கு வழக்கம் போல் அவங்க சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட சைஸ் 3500 mAh பேட்டரி. இது வந்து அவங்க எப்பயுமே ஆப்பிள் வந்து பேட்டரியோ ரேமையோ பார்த்திங்கன்னா மென்ஷனே பண்ண மாட்டாங்க. பட் கலட்டி பார்த்து தெரிகிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது இதில் வந்து 3500 mAh பேட்டரி வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வழக்கம் போல் இப்போ 15 சீரீஸில் இருக்குல்ல, மியூட் இதில் போகிறது ஸ்லைடர் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராமல் ஆக்ஷன் பட்டன், லாங் ப்ரெஸ் பண்ணால் சைலண்ட்டு, திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணால் நார்மல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். அதை நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் வரப்போகுது. அப்புறம் கேமரா ஷட்டர் பட்டனும் வரப்போதான். இன்னொன்று, நம்ம சோனி அதிலலாம் பழைய ஃபோன்லாம் பார்த்துருப்போம்ல, கேமரா பட்டனும் பார்த்திங்கன்னா ஷட்டருக்காக அதையும் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ ஓகே, ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பட்டன் 2 பட்டன் புதுசாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லது தான். வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.1 இன்ச்சுக்கான ஸ்க்ரீனோட சைஸ் இருக்க போது. இது வழக்கம் போல் அதே 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஆனால் ப்ராசர் A18 பயானிக் சிப்போட வரப்போகுது. ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, போன வருஷமும் அந்த 14 சீரீஸ் லான்ச் ஆகாமல் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் இப்போ A18 வருதுன்னா அதுக்கப்புறமும் அந்த பேஸ் வேரியண்ட் A18 தான் வரும். அந்த ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் A19 சிப்போட கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இந்த வட்டம் எதுவுமே பண்ணாமல் புது ப்ராசர் 4 டிவைஸஸ்க்குமே A18 பயானிக் சிப்பை ஐஃபோன் 16, 16 ப்ளஸ், 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ் 4க்குமே ஈக்குவலாக ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய A18 பயானிக் புது சிப்பை பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இது நல்ல விஷயம். இவங்களே ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களே மாற்றுவானுங்க. அது வந்து லான்ச் ஈவெண்ட்டை பாருங்கள், எவ்வளோ பெருமையாக பேசுகிறேன். திஸ் டைம் வி லான்ச் A18 பயானிக் சிப் இன் 4 டிவைசஸ் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சொல்கிறேன், இங்கிலீஷ் தப்பாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸை கழுவி ஊற்றாதீங்க, மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது. இப்போ 16 ப்ளஸ் இருக்குல்ல, அதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.7 இன்ச்சு. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD ப்ளஸ் வராது, HD ப்ளஸ் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வராது, நார்மல் 60 ஹெர்ட்ஸ் தான் வரும்.
காரணம் என்னென்னா பேட்டரி பேக்கப் உங்களுக்கு நல்லா நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட பேட்ரி சைஸ்ன்னு பார்க்கும்போது 4000 mAhக்கான பேட்டரின்றது கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக ப்ரோ சீரிஸ் 16 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, ஆனால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனு 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணும். கேமராவில் என்ன மாறுதல் அப்படின்னா பிரைமரி 48 மெகாபிக்சல், அல்ட்ரா வைடும் 48 மெகாபிக்சல், டெலிஃபோட்டோ லென்ஸுக்கு 12 மெகாபிக்சல், 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். போன வட்டம் 15க்கும் 15 ப்ரோக்கும் 15 ப்ரோ மேக்ஸுக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா டெலிஃபோட்டோ லென்ஸில் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து ப்ரோவில் போகும், ஆனால் 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து ப்ரோ மேக்ஸில் போகும். ஸோ அந்த இதை வந்து இந்த வட்டம் ட்ரா பண்ணி ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் ரெண்டுக்குமே ஸ்பெக் வைஸ் சேமாக கொடுத்துருக்கானுங்க. நல்ல விஷயம். ஏன்னா கை கிடக்கமாக யூஸ் பண்ணியே பழகினவங்களுக்கு இந்த கேமராக்காக பெருசு வாங்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நான் வந்து 13 ப்ரோ வச்சுருந்தேன், 14 ப்ரோ போகாமல் 14 ப்ரோ மேக்ஸ் போனேன் பேட்டரிக்காண்டி. அதுக்கப்புறம் எனக்கு அதை கையில் பிடிச்சி யூஸ் பண்ண ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 15 ப்ரோ போகலான்னு பார்க்கும்போது அதில் 3x வரைக்கும் தான் ஆப்டிக்கல் ஜூம் இருந்துச்சு. ஒரு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றக்காண்டி தான் 5x ஆப்டிக்கல் ஜூம் இருக்கிற திருப்பி ப்ரோ மேக்ஸே எடுத்தேன். ஸோ இந்த வட்டம் 16 ப்ரோ வருது, பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வட்டம் 16 ப்ரோவே வாங்கிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இந்த வட்டம் ரெண்டுலேயுமே 5xக்கான ஆப்டிக்கல் ஜூம் வந்து ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லேயும் போகுது. நல்ல விஷயம். அடுத்தபடியாக இதோட பேட்டரி சைஸ்ன்னு பார்க்கும்போது 3500 mAh. என்னடா ப்ளஸில் 4000 இதில் ப்ரோவில் 3000னா கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எல்லாமே பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ஒய்ஃபை 7க்கான சப்போர்ட் 4 டிவைஸ்லேயும் இருக்குது. 4லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் ப்ரோ மேக்ஸோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.8 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட். இதில் கேமராவோடது சேம் தான், 48 அப்புறம் 12. இதில் வந்து 5xக்கான ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். இதோட பேட்டரி சைஸ்ன்னு பார்க்கும்போது 4300 சில்லற, 4500 கூட கிடையாது, 4300 சில்லற mAh. இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பேட்டரி. இந்த பேட்டரி சைஸ்லாம் அவங்க அஃபிஷியலாக சொல்லவே மாட்டானுங்க. நம்ம ரிவ்யூவர்ஸ் அந்த வாங்கி நம்ம கலட்டி பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ வட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 100 mAh 50 mAhன்றதை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்க்ரீன் டைம் வந்து இவ்வளோ வரும், நீங்கள் ஒரு கண்டினியூஸாக மூவி பார்த்தீங்கன்னா மூவி ரன் டைம் வந்து இவ்வளோ வரும் அப்படின்ற கால்குலேஷன் தான் சொல்லுவாங்களே தவிர இவ்வளோ பேட்டரி mAh வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. வழக்கம் போல் தான் பாக்ஸில் சார்ஜர் வராது, நம்ம தான் வந்து சார்ஜிங் வந்து வாங்கிக்கணும் எக்ஸ்ட்ராவாக 2000 கொடுத்து. ஸோ இந்த மாதிரி பிளான் இருக்குது. ஸோ இந்த வட்டம் பெரிய மாறுதல் இருக்கா 15 ப்ரோக்கும் 15 ப்ரோ மேக்ஸுக்கும் 16 ப்ரோ மேக்ஸுக்கும் ஓவராலாக சீரீஸுக்கே மாறுதல் இருக்கானா கலர்ஸ் வந்து வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காங்க. கேமரா அலைன்மெண்ட்டை பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. பேட்டரியோட mAh சைஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஒய்ஃபை 7க்கான சப்போர்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. A18 பயானிக் சிப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 டிவைஸுக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து 5xக்கான ஆப்டிக்கல் ஜூம் வந்து ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 16க்கும் 16 ப்ளஸுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புதுசு ஆக்ஷன் பட்டன், அதுக்கப்புறம் கேமரா ஷட்டர் பட்டன்லாம் வருது, இன்டெலிஜென்ஸ் வருது. இதுதான் பார்த்திங்கன்னா அப்கிரேட். பட் டக்குன்னு 15 சீரீஸ் யூஸ் பண்ணிட்டு 16 சீரீஸ் போகும்போது அவங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் iPhone 11 வச்சுருக்கீங்க, 12 வச்சுருக்கீங்க, 16 வந்தோடனே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். 16 சீரீஸ் லான்ச் ஆனோடனே அவனை மண்டையை புழக்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டால் தான் எனக்கு மனசாரும். ஏன்னா வருஷம் எதிர்பார்த்து அவன்கிட்ட பல்ப் வாங்குறது மட்டும்தான் மிச்சம். ரேட்டையும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக தான் வைப்பான். துபாயில் 40,000 50,000 கம்மியாக இருக்குன்பாங்க. நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது. இங்கே 1,10,000 விற்கிறது, அங்கே வெறும் 70,000 வாங்கலாம். அங்கே 1,00,000 இங்கே 1,50,000 விற்கிறது, அங்கே 1,10,000 வாங்கினது. எப்படி பார்த்தாலும் விற்கும். என்ன சொல்கிற ரேட்டு கம்மியாக இருக்கும், நமக்கு ஆசையாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, என்ன தான் இருந்தாலும் 1 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.